ஆட்டுமன்று சம்மதித்து வீரத்திலே சிறந்தவள் வீரப்புலி தலைவன் பொறுப்பு எங்க ஒப்படைச்சிட்டீங்கல்ல? ஒப்படைச்சாச்சு. நாங்க பார்த்தது எங்க காவலை நீங்க பாருங்க. என்று காவல் இருக்க வேண்டும் என்று முதலாள் காவலாக வீரத்தில் சிறந்தவன் வீரப்புலி தலைவன் காவல் இருக்க வேண்டும் என்று எப்படி எப்படி வருகின்றார் அது ஆட்சியனாயோ பூச்சியனாயோ வீரப்புலி தலைவனான கருத்த கண்மணியை தோளிலே போட்டுக் கொண்டு ஆட்சினாயும் பூச்சினாயும் கரம் பிடித்துக் கொண்டு அம்பார வேட்டியிலே வருகின்ற பொறுப்பை எல்லாம் வாங்கின ஒப்படைச்சிட்டு நீ எப்படி இருப்பியோ எது தெரியாது நீ மட்டும் ராத்திரி இரவு முழுதும் காவல் இருக்க வேண்டும். நீ காவல் இருந்து வச்சுக்க காவல் இருந்தாலும் வச்சுக்கோ. நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சு காலையில கை கொள்ளுற எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கும். தம்பி நீ வந்து இருட்ட கண்டா பயந்துடுவ. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா உடனே எனக்கு சத்தம் போட்டுரு. நான் ஒண்ணு விட்டுருவேனா? விட மாட்டேன். நான் கடைக்குட்டி தம்பி இல்ல இல்லையா? யாரு ஒண்ணு விட்டாலும் நான் ஒண்ணு கைவிடவே மாட்டேன். ஆட்டு ஒன்று சம்மதித்து ஆறுமுக தலைவன் 16வது நாளாக அம்பார வேட்டிலே காவலில் அம்பார மேடதியிலே ஆறுமுக தலைவன் காவல் செய்த போது என்னாலே
மனதிலே ஒரு கெட்ட எண்ணத்தை இருக்கக்கூடிய மனிதன்ட்ட ஆமா நம்ம எடுத்துக்கணும், எடுக்க மட்டும் எடுக்கணும், இல்லாதவன்ட்ட எடுக்கக்கூடாது இல்லையா? ஆமா பார்த்தா ஆறுமுக தலைவன் தலைவன் ஆகா 2 அம்பார மேடு என்ன அழகா வச்சிருக்காங்க, அழகா வச்சிருக்காங்களா? சத்தியமா 2 அம்பார மேடும் ராமா என்று ஒரு களஞ்சியம், லட்சுமண என்று ஒரு பெருமாள் என்று ஒரு களஞ்சியம். ஆமா ஒன்றுக்கு ஒன்று நிகரே இல்லப்பா. இன்னும் அழகா அடி அடி அடிக்க வச்சிருக்காங்க. பார்த்த ஆறுமுக தலைவர் அழகா அட்டி அடிக்க வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு பாத்துறேன், இந்த ராத்திரி நான் தானே காவல் இருப்பேன். அவ என்னால எண்ணத்தை மனதை அடினான். 2 மூட நல்ல எடுத்தான், கண்ணகோலை வைத்தானே, கண்ணகோல் வைத்தானே, தரகுவான் செய்தானே, ஆறுமுக தலைவன் தானே, தலைவன் அம்பாவே வேடவிலே இருக்கிறான். சரியா? அவன் நினைக்கிறான் அப்படி. ஆனா இறைவன் விடுவாரா? சரி, நல்லவனை போல படுபடி காவல் இருந்து வரான். ஆமா அப்படி காவல் இருந்து வருகிற போது திருச்செந்தூர் பதியிலே மாநாட்டம் தேரியிலே நெல் வியாபாரி வாழ்ந்து வருகிறது. ஆமா வாழ்ந்து கொண்டு வருகிறான். இந்த நெல் வியாபாரி எல்லாம் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? தம்பி அண்ணா, ஏய் இங்க பாருங்கடா, நம்ம எல்லாம் நெல் வியாபாரம் செய்வதில் பெரியவங்க. ஆமா பெரியவங்க இல்லையா? இந்த மாநாட்டு தேரியில நெல் வியாபாரம் செய்வது நம்ம மட்டும்தான். ஆமா நம்ம மட்டும்தான். இது எந்த மாசம்? ஆடி மாதம். ஆடி மாதம் அறுவடை செய்வ நாடு உயிர்காடு பதி. நம்ம எல்லாரும் அடிக்கடி போயிட்டு வருவோமே. ஆமா போயிட்டு வருவோம்ல. அந்த உயிர்காடு பதியில ஊரு சின்ன ஊருதான். ஆமா ஆமா. ஆனா பேரும் புகழும் ஆமா கொடி கட்டி பறக்குது. அந்த உயிர்காடு பதியிலே, அந்த உயிர்காடு பதியதிலே, உயிர்காடு பதியதிலே வியாபாரம் செய்வதே வியாபாரி ஒன்று கூடி திருச்செந்தூர் பதியதிலே முருகனுடைய வாசனைக்கு முருகனுடைய வாசனையிலே வியாபாரி ஒன்று கூடி முருகனை அடிதொழுது நமஸ்கரித்து அடிதொழுது நமஸ்கரித்து அழகு வர ஏகி வியாபாரி ஒன்று கூடி கொண்டு
வருகிறார் முருகனுடைய சரிதான வருகிறார். வருகிறார். முருகா வினைகளை தீர்க்கும் வெற்றி வடிவேலா. ஏன்னா அவனுக்கு எத்தனையோ பாடல்கள் உண்டு. சும்மா எல்லாம் வரமாட்டார், அழைத்தார். அதான் சொல்லுவாங்க, எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சித்தம் இனித்திட வேலனை நினைத்திடுவோம். பக்தி கருள் தரும் பால முருகனை பாடி பணிந்திடுவோம். எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரன், எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும்பட்டு சுவை இருக்கு. சித்தமிழி தீட வேலை நினைத்திடுவோம். பக்திக்கருள் தரும் பால முருகனை பாடி பணிந்திடுவோம். எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு, குமரனுக்கு. ஆற்று படவீடு திருமுருகாற்று படவீடு, சிவகூட்டு தமிழ்நாடு முருகனை போற்றி புகழ் பாடு. ஆற்று படவீடு திருமுருகாற்று படவீடு, சிவகூட்டு தமிழ்நாடு முருகனை போற்றி புகழ் பாடு. கந்தனடை அவன் திருப்புகை இனி கந்தனவன் வருவார். சிந்தை இனித்திட சந்தன முருகன் அல்லருளை தருவார். எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு, அத்தனை பாடலுக்கும் பெரும் பக்தி சுவை இருக்கு. சித்தமே திட வேலனை நினைத்திடுவோம். பக்திக்கருள் தரும் பால முருகனை பாடி பணிந்திடுவோம். எத்தனை பாடலையா எங்கள் முத்து குமரனுக்கு, முருகா முருகா. முருக பெருமானை நினைத்தார். தம்பி எல்லாரும் காணிக்க தெச்சனை வைங்க. உங்கள்கிட்ட என்னென்ன காசு பணம் இருக்கோ முருக பெருமான் சன்னிதானத்தில் வைத்து முருகனை அடிதொழுது விட்டு உய்காடு பறி போக வேண்டும் என்று. தம்பி மாடு பொதி மாட எல்லாம் முருகப்பெருமானை அடிதொழுது கொண்டு அருமை பெருமையோடு வியாபாரி எல்லாம் பொதி மாடை அழைத்துக் கொண்டு மாடு மாடுகள் எல்லாம் அழகாக அழைத்துக் கொண்டு பொதி மாட்டுக்கு மேல அந்த காசு பணத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு திருச்செந்தூர் மதியை விட்டு வியாபாரி எல்லாம் உய்காடு மதிக்கு வருகின்றார். அந்த உய்காடு பதியேறியிலே
உள்காடு வழியிலே வந்து இந்த வியாபாரி எல்லாம் பணத்துக்கு நெல் உண்டோ நெல் உண்டோ என்று உள்காடு வந்து சத்தம் போடுறார். இந்த சத்தமான யாருடைய காதலை கேட்கிறது? இந்த துறைமார் காதலை கேட்டது. அண்ணா வியாபாரி வந்திருக்கிறார், பணத்துக்கு நெல் உண்டோ உண்டு என்று சத்தம் போட்டு வருகிறார். இவரை அழைத்து கொண்டு அம்பாறை மேட்டிலே சென்று அங்கிருக்கு நெல்லை கொடுத்து காட்சி பணத்தை வாங்கப்பட என்று வருகிறார். அவர் வருகிற போது அம்பாறை மேட்டை அழைத்து வருகின்றார். வருகிற போது அது எப்படி இருக்குது ஐயா? கண்ணுக்குள் வைத்திருக்கிறது, களவு நடந்திருக்கிறது. தம்பி அம்பாறை வீட்டுல கதவை திறந்து நெல்லை எல்லாம் களவு செய்திருக்கிறார். யார் எடுத்தா எவர் எடுத்தா தெரியாது. இந்த துறைமார்கள் 3 பேரும் 16 பங்கு தலைமார்களை வரவழைத்தார். ஏ வீரபலி தலைவா, ஏய் இந்த வாடா. அதாவது அம்பாறை வீட்டுல காவல் இருக்க சொன்னதுக்கு இப்படி மாறாட்டம் செய்திருக்கிறீங்க, அது நல்லதா இல்லையா? எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எந்த ஆலயமா இருந்தாலும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். பார்த்தா இந்த துறைமாறு 3 பேரும் சத்தியம் பண்ண வேண்டும். யாரா சிவல பேரியிலே அழகரோட வாசலிலே சென்று சத்திய பிரமாணம் செய்யவில்லை என்பதற்காக 16 வகை தலைமார்களை வரவழைத்து சொல்றார். தம்பி இந்த இரவு நேரம் முடிந்து நாளை காலையில நம்ம சிவல பேரியில சிவ சுடலை மாணவனுடைய சன்னிதானத்தில் சென்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். எங்க 3 பேருக்கும் நாங்க ஒரு வில்லு வண்டியில தான் போவோம். நீங்க 16 பேர்களுக்கும் 16 மாட்டு வண்டி வரும்போது சாப்பாட்டுக்கு தான் கொண்டு வாங்க. வெளியில சாப்பாடு எல்லாம் கிடைக்காது ஐயா. ஆட்டு மண்டு சம்மதித்து 16 பேர்களும் 16 மாட்டு வண்டி கட்டி கொண்டு கட்டி சாதம் எடுத்துக்கொண்டு 16 பேர் வந்தார்கள். துறைமார் 3 பேரும் அழகான வில் வண்டியில மாறா 17 வண்டிகளை வருது ஐயா. அங்க 17 வண்டிகளும் பாங்குடனே மாறபோது உள்காடு மதியை விட்டு புகழ் பெறவே ஏகி வழியான வழி கடந்து அழகு வண்டி வருது உடையா சன்னிதானத்திலே வருகின்றார். சீவன பேரிலே அழகருட வாசலுக்கு வருகின்ற போது அழகுடைய வாசலானது நடைவாசல் அறைகள் பட்டு பார்த்தார்
அழகுடைய வாசல் அடைபட்டு கொண்டிருக்கிறத அடமண்டு கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப என்ன செய்வது? இப்பா இதப்பா இந்த கோயில் பூசாரி யாருன்னு பார்க்கணும். யாருன்னு பார்க்க வேண்டும். சாவி வரம் கொடுக்கணும் சொன்னா கோயில் பூசாரி கைக்கு போட்டிருக்கணும். ஆமா, கைகளை போட்டு இருக்கணும். சரியா? அப்ப இந்த கோயில் பூசாரி யாருன்னு பார்க்கணும் இல்ல? பார்க்க வேண்டும். நடுகாட்டி தேகி நல்ல அந்த கோனாருடைய வம்சத்தில் உதித்த பூமான் சீமான் புண்ணியவான் அழகு சன்னியாசி கோனார். இந்த கோனாருடைய வாசலுக்கு சென்று கோனாருடைய பிரமாணம் செய்வது என்று அருமை பெருமையோடு வருகின்றார். கோயில்ல பூசை பண்றதா? ஆமா ஆமா, நீங்க தானா? என்ன அழகா இருக்கீங்க. அழகரோட வாசல்ல பூஜை பரிகாரம் செய்வதற்கு கோடி புண்ணியம் கிடைக்கணுமே. ஐயா ஐயா, உங்களை நம்பி எதுக்கு நாங்க தேடி வந்தோம் தெரியுமா? இல்ல இல்ல, அதாவது எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்யணும். ஆமா, அதுக்காக அழகுடைய வாசலில் நடையை திறந்து சத்திய பிரமாணம் செய்வதற்கு நீங்க அருள் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க வந்ததும் வராததும் உடனே நடையை திறந்து பூஜை பண்ணணும்னு சொன்னா அது நடக்கக்கூடிய காரியம் இல்ல. சிவனப்பேரை சுடலை ஆண்டவர் சன்னிதானம் சர்வ சாதாரண இடமல்ல. கோவில் நடையை ஒரு முறைதான் திறக்க முடியும், அடைக்க முடியும். பழையபடி இப்போ நான் திறந்து அடைக்க வேண்டும். ஏன்னா நடையை திறப்பதற்கு 10 பணம். நடையை பழையபடி பூஜை பரிகாரம் முடித்து அடைக்க வேண்டும். 11 பணம். 21 பணத்தை தூக்கி நடையில வைங்க. ஆட்டம் என்று சம்மதித்து 21 பணத்தை எடுத்து நடைவாசலிலே வைத்தார். நடவாசல வைத்த உடனே நடவாசலை திறந்து அருமையாக அபிஷேகம் செய்து வருகின்றார். பாலாரே அபிஷேகமா, பாலாரே அபிஷேகமா, பன்னீரால் அபிஷேகமா, தேனாலே அபிஷேகமா, இளநீராலே அபிஷேகமா, சந்தனத்தால் அபிஷேகமா, அழகுடைய வாசலிலே அபிஷேகம் அழகு
எல்லாரையும் பார்த்து சொல்றப்பா, அப்பா, இது அழகுடைய சிவன பேரு சுடலை ஆண்டவன் சன்னிதானம். சன்னிதானம் ஐயா. ரொம்ப பெரிய தெய்வம். ஆமா, பெரிய தெய்வம். நல்லதை செய்தாருக்கு நல்லதை நல்லது செய்வார். ஆமா. கெடுதல் செய்தாருக்கு கெடுதலே கொடுப்பார் கொடுப்பார் இல்லையா? ஆமா. சத்தியபிரமன் எப்படி செய்ய தெரியுமா? எப்படியா? இந்த சிவன பேரை சுடலை ஆண்டவன் அறிய அறிய தாயான பேச்சு பேச்சு தம்பியான முண்டன் அறிய முண்டன் அறிய நாங்க காவல் இருந்தது உண்மை, உண்மை களவு செய்யலன்னு சொல்லி சொல்லி இந்த கற்பூரத்தை அடித்து அடித்து இந்த சத்திய பிரமாணம் செய்யும். செய்வோம். பார்த்தா சரி. இந்த 16 வகை தலைமார்களிலே 15 பேர்களும் அருமை பெருமையோடு சத்தியம் செய்தார்கள். எல்லோருக்கும் ஆறுமுக தலைவர் ஆறுமுகம். இந்த வா, நீதான் கடைசியில சத்திய பிரமாணம் நீ செய்யணும். ஆமா, செய்யணும். எப்படி செய்யணும் தெரியுமா? எப்படி? சிவன பேரு சுடல பேச்சு முண்டனறிய காவல் இருந்ததுதான் உண்மை. நான் களவு செய்யணும் சொல்லி இந்த கற்பூரத்துல அடித்து நீ சத்திய பிரமாணம் செய்தாலே போத நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். பார்த்தா ஆரம்பம் யாருகிட்ட என்கிட்டயா நடந்துரும். பார்த்தால் ஆறுமுக தலைவரானவள் சிவன பேரி சுடலை ஆண்ட ஒரு சன்னிதானத்துல கோபத்துல வரான். ஏ சுடல, ஏ பேச்சு முண்டா, காவல் இருந்தது உண்மை, களவை செய்தா என்ன கேளு இல்லன்னு சொன்ன இந்த இடத்துல இடி மண்ணுக்கு 12 உரைத்தார். சத்தியத்தை செய்த பாருங்க, தெய்வம் வந்து நம்பினாலே என்னைக்கு கைவிடவே மாட்டான். அது வந்து பெரிய லெவல்ல கொடுத்தாலும் சரிதான், சிறிய அளவுல கொடுத்தாலும் சரிதான். ஒரு பத்தியை கொளுத்தி வச்சு இறைவா சொடலை ஆண்டவா எங்க குலத்தில் இல்ல நீதான் தலைக்கு வைக்கணும் அது வேணாலே போதும். நிறைஞ்ச மனசுதான் வேணும், அதுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும் தேவையே கிடையாது. நம்ம உள்ளம் பெரும்போவில் ஊர்வலம் ஆலயம் வள்ளல் சிவனாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத்தெழுந்தாருக்கு ஜீவன் தான் சிவனிக்கும் இல்லையா? சிவனுடைய அம்சமான சிவ சுடலைமான சன்னிதானத்துல கண்ட சத்தியத்தை செய்தான். அந்த சத்தியத்தை செய்த போது செய்தபோது சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட துணைமார்கள் 3 பேரும் காடு பதுக்கி வருகிற போது இந்த 16 பேர்களும் சத்தியம் செய்து முடிச்சாச்சு, துணை மாறி ஏற்றுக்கொண்டா நம்ம உயிர்காடு பதிக்கு போகலாம் என்று 16 பேர்களும் மாட்டு வண்டியை கட்டி வருகிற போது சிவன பேரை சொடலை ஆண்டவன் நினைக்கிறார். என்கிட்டயும் உங்க வேலையை கணிக்கிறீங்க. இப்ப